வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவலூர் அப்படின்ற இடத்துல ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு 8 ஏக்கர் 50 சென்ட் விவசாய நிலத்தை பார்க்க போகிறோம். இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை அண்ணா நகர் டவரிலிருந்து சரியாக ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள தாரோடு ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான விவசாய நிலம். கிராமத்திலிருந்து சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விவசாய நிலம். நல்ல அருமையான மண், தண்ணி வளம். ஏன்னா நம்ம இடத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா நிலமும், இந்த வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா அருமையான ஆறு, பாலாறு போயிட்டுருக்கு. அதனால் தண்ணி வளம் என்றுமே வாழ்நாள் முழுவதும் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வளமான மண்ணும் பகுதியும் தண்ணி பகுதியும் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம். ஒரு சென்ட்டின் விலை வெறும் 40 லட்ச ரூபா மட்டுமே, பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது இடத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. இடத்துடைய மைனஸ் பாயிண்ட்டு நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை பார்க்குறதா வேணுன்ற நீங்கள் டிசைட் பண்ணி என்ன மைனஸ் பாயிண்ட். இடத்துலேருந்து இந்த இடது பக்கமாக, அதாவது இந்த இது காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரிமேடை அமைந்துள்ளது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இது ஒன்று தான் என்னுடைய மைனஸ் பாயிண்ட். அதாவது நமக்கு கொஞ்சம் விலை ஒரு சென்ட்டின் விலை வெறும் 40,000 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்று இந்த இடத்துடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. நம்ம நினச்சா மைனஸ் பாயிண்ட்டு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நினச்சா பிரச்சனை இல்லை. பட் கிராமம் பக்கத்துலேயே தான் இருக்குது. பக்கத்தில் கிராம மக்களாக வசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இடத்துக்கு எதிர்ப்புறமாகவே எரிமேடை அமைந்துள்ளது. அந்த எரிமேடை கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா அருமையான பாலாறு போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பனைமரம் உள்ள இந்த பகுதி பக்கமாக நம்மளுடைய விவசாய நிலம் அமைந்துள்ளது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இடத்துக்கு முன்புறமாக மட்டும் நல்லா ஒரு காம்பவுண்ட் போட்டு, அது நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் போட்டு மூடியிருக்காங்க. சரி, இப்போது இடத்துடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இடத்துடைய வடிவமைப்பு இதுதான். அதே மாதிரி அந்த எரிமேடை எங்கே இருக்குன்றது அப்படியே காட்டிடுறேன் பாருங்கள். இது இடத்துடைய எரிமேடை இங்கே வருது. சரிங்களா? இதுதான் இடத்துடைய மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தான். சரிங்களா? இப்போ இடத்த முழுவதும் நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த விவசாய நிலத்தை வாங்குகிற நண்பர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக சொல்லலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் விவசாய நிலங்களின் விளையாட்டம் ரொம்ப அதிகம். இப்போயும் அதிகமாக தான் இருக்குது. இந்த ஒரு மைனஸ் பாயிண்டால் ரேட்டு குறைச்சி நம்ம எடுத்திருக்கோம். தாம்பரத்துலேருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு மணி நேரத்தில் இடத்த பார்த்துட்டு போயிடலாம். சென்னை மக்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் நம்பி இந்த இடத்துக்கு கரையம் பண்ணலாம். பாருங்கள், அந்த ஆறு பாருங்கள், ரொம்ப அருமையான வளமான ஒரு ஆறு. இந்த ஆற்று பகுதியில் போர் போட்டு தண்ணி எடுத்தால் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு பகுதி தான் இந்த அவலூர் அப்படின்ற ஒரு கிராமம். பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் உங்களுக்கு தென்படும். இன்னும் நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அருமையான ஒரு கிராம மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விவசாய நிலம் தான் இந்த அவலூர் அப்படின்ற கிராமம். ஏக்கர் ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர்னு சீக்கிரம் இந்த இடம் முடிஞ்சிடும். பட் 8 ஏக்கர்ன்றதுனால யாராவது நம்முடைய கையில் கொஞ்சம் பணம் இருக்கக்கூடிய நண்பர்கள், வாழ்நாளில் ஒரு முறையானும் நல்ல ஒரு பெரிய இடமா வாங்கணும் ஆசைப்படக்கூடிய நண்பர்கள், நல்ல ஒரு மரம்லாம் வைக்கலாம் இந்த இடத்துல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஏக்கரில் ஒரு 6 ஏக்கர்கிட்ட புஞ்ச நிலமாகும், ஒரு 2 ஏக்கர் நஞ்ச நிலமாகும். ரெண்டுமே நமக்கு கலந்து வருது. அதனால் தாராளமாக நீங்கள் செம்மரம், சந்தன மரம், மாகனி, ஈட்டி முதற்கொண்டு அனைத்து வகையான மரங்களும் இங்கே பயிர் வைக்கலாம். யாராவது ரொம்ப நாளாக பெரிய தோப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சைட் விசிட் பாருங்கள். இந்த இடம் 100% உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். யாரும் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. நம்ம ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி ட்ரை பண்ணி எடுக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் இந்த இடத்தை பற்றி சொல்வதற்கில்லை. இடத்துடைய பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். வடிவமைப்பு திருப்பி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதை பாருங்கள், இடத்துடைய வடிவமைப்பு. இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடி கிட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நமக்கு. 200 அடின்றது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் சொல்லலாம். தாராளமாக நீங்கள் ரோடு வரது 200 அடி இருக்கிறதுனால நம்ம இடத்த முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அற்புதமாக ஒரு வீடு கட்டணும், இல்லை அழகாக கார் நிறுத்தத்துக்கு ரெடி பண்ணணும், இல்லை பூந்தோட்டங்கள் வைக்கணும், இல்லை மரங்கள் வைக்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம் நீங்கள். மற்றபடி வேறு எதுவும் இந்த இடத்த பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இந்த இடத்த நீங்கள் சைட் விசிட் பார்க்குறதா இருந்தால் என்னை காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். இந்த இடத்த நான் கூட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு இடம் பிடிக்கின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக வாங்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு கிணறு பகுதி ஒன்று இருக்குது. பட் கிணறு யூசேஜ் இல்லை, பயன்பாட்டு இல்லை. அதனால் அதை அப்படியே விட்டுருக்காங்க. நம்ம அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லவே இல்லை. ஒரு கிணறுன்றது நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸும் ஒரு போர். இந்த போரே இந்த 8 ஏக்கருக்கு போதுமான ஒரு
அளவாக இருக்கும். இந்த போரே நமக்கு போதும். இதை வச்சு நம்ம எவ்வளோ விவசாயங்கள் பண்ணலாம். அந்த அளவுக்கு தண்ணி வளமிக்க ஒரு பகுதி தான் இந்த அவலூர் அப்படின்ற ஒரு கிராமம். நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள், இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த இடத்த பற்றி இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லப்போனால், இது 2 பக்கம் ரோடு வசதியோடு சொல்லலாம். ஒரு கார்னர் பீஸு நம்ம இடத்துக்கு இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு, ஒரு சின்னதாக ஒரு தார் ரோடு ஒன்று போகுது, அதாவது ஜல்லி ரோடுன்னு சொல்லலாம். முன்னாடி பக்கமாக ஒரு தார் ரோடு. இது வந்து கிராமத்துக்குள்ளே போகிற பஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு பகுதி தான். நேராக பஸ்லேயே கூட வந்து நம்ம இங்கே இறங்கிக்கலாம். அந்த அளவுக்கு வசதியும் போக்குவரத்து வசதியும் நம்மளுடைய இடத்துல இருக்குது. கிராம மக்கள் வாழ்வதற்கும் வேலை செய்வதற்கும் நமக்கு ஈஸியாக கிடைப்பாங்க. இடத்த பார்த்துக்கணும், தோப்பை பார்த்துக்கணும், இல்லை பயிர் வைக்கிறதுக்கு ஆள் வேணுனாலும் நமக்கு தாராளமாக கிடைப்பாங்க. ஆட்களுக்கு பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம டக்குன்னு இடத்த வந்து பார்த்துட்டு உடனே போகலாம். 2 பக்கம் ரோடு வசதி, கார்னர் பீஸ்ன்றதுனால இன்னும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அனைத்து விஷயங்களும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பத்திரங்கள் தெளிவாக இருக்குது, மண் வளம் நல்லா இருக்குது, தண்ணி வளம் நல்லா இருக்குது, விலையை நமக்கு ஏற்ற ஒரு நியாயமான ஒரு பட்ஜெட் தான். 2 பக்கம் ரோடு வசதி இருக்குது, எல்லாமே ஓகே. இது பாருங்கள், இந்த வண்டி போகுது பார்த்தீங்களா, இது வந்து இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஜல்லி ரோடு. அதுக்குள்ளாரே சில கிராமங்கள்லாம் போகுது. இதை பாருங்கள், இதை காட்டுறது இதுங்களா. முன் பக்கத்தில் ஒரு ரோடு, சைட்லேயே ஒரு ரோடு ஒன்று போகுது. இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த எரிமேடை மட்டுமே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. நம்ம பெருசாக எடுத்துனா ஒரு பெரிய விஷயம், நம்ம சாதாரண பார்த்தினா ஒரு சாதாரணமான விஷயம். அது அவங்களுடைய மனத்தை பொறுத்து இருக்குது. நம்ம எடுக்கிறதா வேணாம்ன்றது நம்ம டிசைட் பண்ணுறது தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். அது ஒரு பெரிய விஷயமாக கருதுனா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது, சரிங்களா? இந்த இடத்துடைய பின்பக்க வடிவமைப்பும் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு வடிவமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் தெரியுது. இதை பாருங்கள், இடத்துடைய பின்பக்க வடிவமைப்பு நல்லா நீட்டாக இருக்குது, அழகாக ஜம்முன்னு. நல்லா ஒரு பெரிய ஒரு மாங்கன்னும் ஒரு பெரிய மாமரம், நல்லா காய்க்கக்கூடிய ஒரு பெரிய மாமரமும் உள்ளே இருக்குது. ஒரு சில பகுதிகளில் கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா பயிர் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு தற்சமயம் நெல்மணிகள் பயிரிடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்லை விரும்பக்கூடிய ஒரு விவசாயி. நல்லா அற்புதமாக இருக்குது லேண்டு. நீங்கள் வாங்க வந்து பாருங்கள். இடம் பிடிக்கின்ற பட்சத்தில் இந்த இடத்த நம்ம கிரையம் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எது இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம். இந்த இடத்த பற்றி மேலே எதனா தகவல் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. இந்த இடம் விற்காமல் இருந்தாலோ இல்லை புக்காகாமல் இருந்தாலோ நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன். இடம் உங்களுக்கு பிடிக்கிறா நான் பேசி வாங்கிக்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுடைய நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.